இந்த சூரியன் கிரகணமும் அடுத்து நடக்க போற கேதுவோட இணைய போற சூரியனும் அரசியல சில குழப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுப்பாரு. ஏற்கனவே நம்ம முதல்ல விஜயோட ஜாதக பிரகாரம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி மாற்றம்னா, மக்களுக்கு தேவையான திட்டங்கள்ல இவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி அடுத்த வர ராகு கேது பேச்சு என்ன சொல்லுன்னா, தமிழகம் மற்றும் இந்தியாவில் வறட்சி தான் காட்டுது. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஜோதிடம் ரீதியாக நிறைய தகவல்கள் மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த நேர்காணல்ல நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய பிற்பாதி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பயமா இருக்கு. ஏன்னா வருடம் எண்டு வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு நிறைய மலைகள்னால நிறைய சேதங்கள் ஏற்படும், உயிர் சேதங்கள் கூட ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் நம்ம வருடம் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இதுல நிறைய பயிற்சிகள்ல முக்கியமான பயிற்சி ராகுகேது பயிற்சியும் வர இருக்கு. எப்படி இருக்க போது இந்த பிற்பாதி? இப்போ நம்ம இந்த உலகில் சார்ந்த விஷயங்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணா, கிரக நகரம் வச்சு நம்ம எடுக்கிறோம். இப்போ எல்லா வருஷத்துலையுமே மழை பெய்யும், பூகம்பம் வரும், நிலநடுக்கம் வரும், விமான விபத்து, ரயில் விபத்து எல்லாம் நடக்கும். பெரும் தொற்று இந்த கொரோனா இல்லை கால்ரா இந்த மாதிரி எல்லாமே எல்லா காலகட்டத்திலும் நடக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்றதான் அந்த உலகில் சார்ந்த ஆராய்ச்சி. அப்ப எந்த கிரகம் இணையும் போது விமான விபத்து நடக்கும், எந்த கிரகம் இணையும் போது ரயில் விபத்து நடக்கும், எந்த கிரகம் இணையும் போது ஒரு நிலநடுக்கம் பூகம்பம் வரும், எந்த கிரகம் இணையும் போது அதீத மழை பெய்யும், இதெல்லாம் நம்ம ஆற்காடு பஞ்சாங்கத்திலே வருஷம் போடுவாங்க. ஸோ ஆற்காடு பஞ்சாங்கன்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்படியே ஓரலாக போட்டுருவாங்க. ஆனால் அந்த உலகில் சார்ந்த ஆராய்ச்சி பண்ணுற சில ஜோதிடர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன நடக்கும் அந்த மாசத்துக்கு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. இது நம்ம எப்படி கையாளுறோம்னா, அடுத்த 15 நாள் இல்லை அடுத்த 20 நாள் என்ன சம்பவம் நடக்கும் அந்த கிரக நகர் வச்சு நம்ம எடுக்கிறோம். அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து சூரிய கிரகணம் வரப்போகுது, அடுத்து சூரியன் சிம்ம வீட்டுக்கு போவாரு, கேதுவோட இணைவாரு, அதுக்கு அடுத்து சந்திரகிரகணம். இதை மூணுத்தையும் கம்பேர் பண்ணி அடுத்து என்ன நிகழ்வு நடக்கும், இது தமிழ்நாடு, இந்தியா, உலகவே எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், அதுக்கடுத்து டிசம்பர் மாசத்துல ஒரு ராகு கேது பேச்சு வரப்போகுது. இதெல்லாம் ஒப்பிட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். ஏறக்குறைய 15 நாள் நம்ம சொல்ற ப்ரெடிக்ஷன் இருக்கும். அடுத்த இயற்கை நிகழ்வு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ தற்சமயம் அரசியல் பரபரப்பு தான். ஏன்னா இந்த சூரியன் கேது விட்ட வரும்போது இந்த சூரிய கிரகணமும் இதைத்தான் இன்டிமேட் பண்ணுது. அப்போ இந்த சூரியன் கிரகணமும் அடுத்து நடக்க போற கேதுவோட இணைய போற சூரியனும் அரசியல சில குழப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுப்பாரு. அரசியல்ல மாற்றமும் குழப்பமும் கொடுப்பாரு. இது என்ன உலக அளவிலும் நடக்கும், தமிழ்நாடுல நடக்கும். இப்ப எந்தெந்த நாடெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு பின்னால. அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன மாதிரி மாற்றம்னா, ஏற்கனவே நம்ம முதல்ல விஜயோட ஜாதக பிரகாரம் பார்க்கும்போது புரட்டாசி மாசம் வரையுமே அவருக்கு சில குழப்பங்கள் வரும்ன்றதுதான் அவருடைய ஜனகால ஜாதகம் சொல்ற விஷயங்கள். இந்த புரட்டாசி தாண்டிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா அவருடைய கவர்மெண்ட் நகரும். அதுக்கப்புறம் சனி பெயர்ச்சிக்கு தான் ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அப்ப அந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா, அடுத்த 2.5 வருஷத்துக்கு அந்த மாதிரி பேச்சு இல்லை நம்பிக்கை வாக்கெடுப்புலாம் கொடுப்பான். எப்போனா அந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம். இது அவரோட ஜனகால தான் சொல்றது. இப்போ நடக்கிறது தற்சமயம் சட்டமன்ற உறுப்பினர் மாற்றுவாங்க. இப்ப கேபினட் போட்டிருக்காங்க, 32 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. இதுல சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ அதுல சில மாற்றங்கள் ஏற்படும். மறுபடியும் இந்திய அளவில் ஒரு போராட்டம் நடக்கும். ஏற்கனவே காக்ரோச் பார்ட்டி சொல்லிக்கிறோம், நம்ம ஏற்கனவே முகநூலில் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனை வரணும். அதே மாதிரி நடந்தது. பாராளுமன்றத்தில் சில உறுப்பினர் மாற்றம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த கல்வி அமைச்சர் மாற்றினாங்க. மறுபடியும் ஒரு இயக்கம் ஒன்று மத்திய கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடியாகவும் மாநில கவர்மெண்ட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி E20 ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கூட இருக்கலாம், என்ன இருக்கலாம். உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு தெரிய வரும் எந்த நாளுன்ட்டு. இது பெரும்பாலும் எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட அல்லது மாணவர் சம்பந்தப்பட்ட அல்லது டீச்சர் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட வகைகளை தான் இது பிரச்சாரம் போகுது. இதை விட்டுட்டு அப்படின்னா விவசாயம் சார்ந்த இந்த 4 சார்ந்த விஷயங்களை தான் இந்த மத்திய மாநில கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க போகிறது தான் கோச்சாரம் சொல்லுது. அப்போ ஏன் நடக்குது அப்படின்னா, அரசியல்வாதிகள் தலைவர்கள் பேசுகிற பேச்சுனால சில சர்ச்சைகள் ஏற்படும். ஏன் நடக்குதுன்னா, இந்த கேது நெருக்கத்தில் சூரியன் வரும்போது, சூரியன் அப்படின்னு தலைமை, ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு அரசு இல்லைன்னா ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க மன்னர் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த உயர் இடத்துல இருக்கிறவங்க பேசுகிற பேச்சாலேயோ அவர்களோட செயலாலேயோ மக்கள் ஒரு 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 பதற்றத்தை உண்டு பண்ணும் அந்த பேச்சு. அதன் மூலமா இவங்க ஒரு பிரச்சாரத்தை எடுப்பாங்க. அரசியல்வாதிகள் பேசுறது சிலருக்கு பிடிக்காம இது போராட்டங்களாக வெடிக்கும். அதே மாதிரி மக்களுக்கு தேவையான திட்டங்கள்ல இவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க.
இப்போ போன வாட்டி கூட ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு பிரச்சனை ஆமா. பேசினாரு. அவர்தான் சொல்லிதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு உருவானதுக்கு காரணமே. ஆமா. ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலியமாவும் ஒரு ஒரு போராட்டங்கள் வெடிக்கும். ஓகே. ஸோ அதையும் ஃபேஸ் பண்ண தயாராகணும். அதே மாதிரி அடுத்த வர ராகு கேது பேச்சு என்ன சொல்லுன்னா, தமிழகம் மற்றும் இந்தியாவில் வறட்சி தான் காட்டுது. ஓகே. அப்போ வறட்சி வரும்போது என்னன்னா உணவு பஞ்சங்கள் வரும்னு சொல்லுது. ஓகே. இப்போ கும்ப வீட்டில் இருக்கிற ராகு மழையை கொடுத்துட்டாரு, நல்ல காற்று புயல்லாம் கொடுத்தாரு, சூறாவளி காற்றாக கொடுத்தாரு. இந்த ராகு வந்து மகர வீட்டுக்கு வரும்பொழுது இந்தியாவாக இருக்கட்டும், உலக நாடாக இருக்கட்டும் மிகப்பெரிய வறட்சி கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக தமிழகம், ஏன்னா கடக ராசி தான் தமிழகத்தை குறிக்கும். அப்போ இந்த கடகத்துக்கு 7ல் ராகு வரும்போதும் இந்த மகர வீடு அப்படின்றது விவசாய சார்ந்த பூமி. அப்போ இந்த விவசாய சார்ந்த பூமிகள் மிகப்பெரிய வறட்சியை காணுன்றதான் நமக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்க்குறோம் வருடத்தோடைய எண்டில் சென்னைக்கு எப்பயுமே ஆபத்துகள் வந்து நிறைஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவுலையும் நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வெள்ளம் வந்து வர்றது, புயல் வந்து வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தண்ணிகள் நிறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ தண்ணி எப்படி சேவ் பண்ணுறது கூட நம்ம தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் இப்போ சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. வறண்ட ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து மறுபடியும் நம்ம வந்து இந்த ராகு வந்து 5ஆம் தேதி வந்துடுறாரு மகர வீட்டுக்கு. அப்போ இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளேயே சென்னைக்கு தேவையான மழையை கொடுத்துருவாரு. ஓகே. அப்போ இந்த மழையினால மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை சென்னைக்கு வருமா அப்படின்னா பெருசா வராது. ஓகே. அதுக்கப்புறம் இருக்காது. இல்ல நான் சொன்னா இப்போ மழை பெய்யும். இப்போ ஐப்பசி மாசம் கார்த்திகை மாசம் மழை பெய்யும். இந்த மழைனால கடந்த 5 ஆண்டுகளை பார்த்த சென்னையில பார்த்தாலும் சென்னை முழுகிற மாதிரியோ அந்த மாதிரி பெரிய பிரச்சனை சென்னைக்கு இல்லை. ஓகே. ஆனா தென் மாவட்டங்கள் இருக்குது. தென் மாவட்டத்திற்கும் கொங்கு மண்டலம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இருக்குது. சென்னைக்கு மிகப்பெரிய தண்ணினால் கண்டம் இப்போ கிடையாது. ஏன்னா அவர் டிசம்பர் 5லேயே ராகு வந்து இதுக்கு போயிடாரு, மகரத்துக்கு போயிடாரு. இப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது யாருக்கும் பயனில்லாத மழை தான். ஓகே. ஸோ மோஸ்ட்லி நிறைய ஜோதிடர்கள் வந்து 2025 கணிப்புலேயே வந்து சொல்லியிருந்தது, சனி பயிற்சி அப்போ சனி வந்து மீன ராசிக்கு வராரு. ஸோ மீனம் அப்படிங்கிறது நீர் தத்துவம் கொண்ட ராசி. ஸோ அப்போ அதனால சனி வந்து மீனத்தில் இருக்கும்போது ஸோ சென்னைக்கோ சரி கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதிகமான மழைப்பொழிவோ இல்லை புயல் போன்ற விஷயங்களோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கணிச்சாங்க. இப்போ நீங்க சொல்றது அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சனி பயிற்சி வந்து நம்ம திருக்கணிதை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதப்படி ஏறக்குறைய 1.25 வருஷம் 2 வருஷம் முடிவாயிடுச்சு. அடுத்த ஏப்ரல் மேல உங்களுக்கு சனி ட்ராவல் ஆகாரு. இன்னைக்கு ஏறக்குறைய ரேவதியில் வந்துட்டார் அவர் திருக்கணிதப்படி. அப்போ கடந்த 5 ஆண்டு காலமாகவே சென்னையில் நல்ல மழை தான். ஓகேங்களா? அப்போ இப்போ ரேவதி வந்துட்டு அவர் மேஷத்தை நோக்கி போறாரு. இது திருக்கணிதப்படி தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எல்லாமே. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ சனி வந்து மீன வீட்டில் இருக்கிறாரு, அது ஒரு நீர் ராசி. குரு இருக்கிறது எங்க கடக வீட்டில் இருக்கிறாரு, அதுவும் ஒரு நீர் ராசி. இதை ரெண்டும் கம்பேர் பண்ணி தான் சொல்றாங்க. ஆனா ராகு காற்று ராசின்னு வெளியே வந்துடுறாரு. அப்போ காற்று ராசியில் இருக்கிற கும்பம் தான் காற்று ராசி. இந்த காற்று ராசியிலிருந்து ராகு மகர வீட்டுக்கு வராரு. மகரம் என்றது மண் ராசி, விவசாய சார்ந்த பூமி, குட்டைகள் சார்ந்த பூமி. இந்த இடத்துல ராகு போகும்போது அது சார்ந்த விஷயம் தான் பண்ணுவாரு. இப்ப காற்று ராசியில் இருக்கும்போது இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டீங்க, சுழல் காற்று எங்க பார்த்தாலும் சுழல் காற்று தான் அதிகம் வந்தது. சூறாவளி காற்று, சுழல் காற்று. இப்ப சென்னையில கூட இது வரைக்கும் பார்த்துக்க முடியாது சுழல் காற்றுலாம். அந்த மண் அடி அடிச்சுட்டு போய் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே என்னன்னா ராகு கும்ப வீட்டில் இருக்கும்போது கடந்த 1.5 வருஷமாக இந்தியாவிலும் தமிழகத்திலும் சுழல் காற்று பார்த்ததே கிடையாது. அப்ப இந்த சுழல் காற்றை கொடுத்தாருன்னா அந்த காற்று ராசியில ராகு இருக்கும்போது இப்ப 5ஆம் தேதி டிசம்பரே இங்க இறங்கிடுறாரு, எங்க மகரத்துக்கு வந்துடுறாரு. அது வற்றும். அப்ப இந்த வாட்டி கண்டிப்பாக சென்னைக்கு பெரிய ஆபத்து கிடையாது. கடலோர மாவட்டம் சென்னை மட்டும் கிடையாது இல்ல, திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது, காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது, தஞ்சாவூர் இருக்குது. அப்ப சென்னையை விட்டுடுங்க. சென்னையில கடந்த ஆண்டுகளை பார்த்த அளவு பெரும் வெள்ளம் வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல சின்ன சின்ன தாழ்வான பகுதியில் இயற்கையாவே தண்ணி தேங்கும். அதே நேரத்துல மழை அப்படின்றது ஒரு மணி நேரத்திலேயோ 1.5 மணி நேரத்திலேயே பெஞ்சிடும். ஆமா இதுதான் நமக்கு இன்டிமேட் பண்றது. ஏன்னா உங்களுக்கு நீர் ராசியில 2 ராஜ கிரகம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பேசும்போதும் நீர் ராசியான சந்திரனும் அங்கே இருக்காரு. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுதுன்னா இப்ப நம்ம பேசுற இன்னையில இருந்து அடுத்த 24 ஹவர்ஸ்லயும் மழை பெய்யும்.
ஓகே. இந்த இன்டர்வியூ டெலிகாஸ்ட் அன்னைக்கும் மழை பெய்யும். ம். இல்லைன்னா இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க பக்கத்தில் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வாட்டர் கேனோ வச்சு தண்ணி குடிப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த நீர் ராசியில் ராஜ கிரகத்தோடு இன்னைக்கு சந்திரன் இருக்காரு. ம். அப்போ இந்த இந்த விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணுற நேரத்துலையும் மழை பெய்யலாம். ம். இதை பார்க்கும்போது அந்த இடத்துல மழை பெய்யும். அதே நேரத்தில் ஒரு மழை வேணும்னா மேகமும் காற்றும் வேணும். ஆமா. அப்போ ராகு சப்போர்ட் பண்ணணும் அந்த இடத்துல. அப்போ ராகு சப்போர்ட் பண்ணல. ராகு இந்த நிலபூமிக்கு வர்றதுனால, நிலத்தத்துவத்துக்கு வர்றதுனால தென் மாவட்டங்களுக்கு மழையை கொடுத்து டிசம்பருக்கு அப்போ நீங்கள் மார்கழி மாதத்தில் குளிர் பார்த்துருப்பீங்க. ம். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வெப்பத்தை பார்ப்பீங்க. ஓகே. மார்கழி மாசம் வெப்பம் வருமா? ஆமாம், அதுதான் இந்த வாட்டி பண்ண போகிறது. ஓகே. அப்போ இந்த டிசம்பர் 5க்கு அப்புறம் ராகு மகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் மார்கழியில் வரலாறு காணாத குளிர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். இப்போ அப்படின்னா இதுவரை வரலாறு காணாத வெப்பம்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ டோட்டலா அப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா வெதரே வந்து டோட்டலா பருவநிலை சேஞ்ச் மாறும் ஆகும். உங்களுக்கு. ஓகே. பருவநிலையே மாறும் உங்களுக்கு. இதுதான் கால பருவநிலை மாற்றம்ன்றாங்க. இந்த எல் நோனான்னு சொல்றாங்கல்ல. ம். ஸோ அதை டிஃபைன் பண்ணி இந்த கிரகம்னா அதெல்லாம் பண்ணுது. வார்த்தைகளான புதுசா இருக்கலாம். பஞ்சம்ன்றது 1875 வந்திருக்குது. ஓகே. இப்போ நமக்கு வேணா வார்த்தை வேணா வச்சுக்கலாம். இப்போ குரான்றது ஒரு வார்த்தை தான். ஆனால் ஏற்கனவே இந்த மாதிரி சரினால தொந்தரவுனா பல பேர் இறந்துக்கிறாங்க. ம். வார்த்தைகள் தான் புதுசு தவிர சம்பவங்கள் எல்லாம் மீண்டும் 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 அரங்கேற்றி தான் இருக்குது. ஓகே. அப்ப இப்ப நடக்கக்கூடியது இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன்ல இருக்கக்கூடிய இருக்கு. விஷயம். கிரகங்கள் இனிவு ரொம்ப நடக்கும் இது. ம். ஏற்கனவே இப்போ இதே தமிழ்நாட்டிலையோ இல்லை இதே இந்தியாவிலையோ காளான் கறி சாப்பிட்டுக்கிறாங்க வறட்சியில். ம். இதே திராவிட கட்சி ஆட்சி காலத்தில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு வறட்சி வந்திருக்குது. ம். இப்போ நிகழ்காலத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. ம். இந்த 20ஆம் நூற்றாண்டே சொல்கிறேன். அப்போ எலிக்கறி சாப்பிட்டுருக்காங்க. ஆமா. அதே மாதிரி கஞ்சி தொட்டி சொல்லி கஞ்சி தொட்டி கட்டி விவசாயிகளாக சாப்பிட்டதாக ஒரு கதை இருக்குது. ம். அதே மாதிரி எலி காளான் கஞ்சி இதெல்லாமே வறட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள் நம் கண் கூட. அந்த காலகட்டத்தில் இருந்த கிரக இணைவும் தற்போது நடக்கிற கிரக இணைவும் ஒரே ஒத்து போகுது. ஓகே. இது மட்டும் இல்லை, மன்னர் காலத்திலையும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது வறட்சி. ம். அப்போது இந்த வறட்சி எப்போ நடக்குதுன்னா இந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வு தான். ஓகே. இது நமக்கு புதுசுலாம் கிடையாது. எல்லோனன்ற வார்த்தை வேணால் நம்ம புதுசாக தவிர 1875 1675 இந்த காலகட்டத்திலையும் வறட்சி நடந்திருக்குது. ம். முகலாய காலத்திலையும் வறட்சி இருந்திருக்குது. பாண்டியர் காலத்திலையும் வறட்சி இருந்திருக்குது. நிகழ்காலத்தில் 19 18ஆம் நூற்றாண்டுலையும் வறட்சி இருந்திருக்குது. ஓகே. ஸோ கிரக இணைவுகள் கிரக நகர்வுகள் இது பண்ணும் அதை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் சென்னையிலையும் தமிழகம் இந்தியாவில் நல்லா மழை பெஞ்சுது. ம். ஆனால் அந்த மழை எதுவுமே இன்றைக்கு வருங்காலத்தில் பயன்படாமல் போயிடும். ஓகே. இப்போ இன்னைக்கு இதே காலகட்டத்தில் போன வருஷம் பார்த்தோன்னா எல்லா ஆறு ஏரி கொடை கூட்டம் தண்ணி இருந்தது. ம். இன்னைக்கு இருக்கா? இல்ல. அப்போ அந்த நகர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கிரகம் நகரத்துக்கு முன்னாடியே குறைஞ்சது 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிடும். ம். ஒரு கிரகோடைய ஒளியுமாகாத. ஏன்னா ஒரு ராசி கட்டத்திலும் ஒரு நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் தொடர்பு இருக்கும். ஓகே. அப்போ ஒரு நட்சத்திரம் உள்ள வரும்போது அடுத்த வீட்டோட பலனும் செய்ய ஆரம்பிச்சிடும். ம். ஓகே. அதன் அடிப்படையில் அடுத்து நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை உணவு பஞ்சம் தான்.